கொட்டப்பாக்கு கொழுந்து வெத்தல பொட்டாவாய் மணக்கும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க எல்லாரும். சரத்குமார் பாட்டுன்றதால போட்டிருப்பாங்க. ஆமாங்க, கட்சி கொள்கையே தாங்க கொட்டப்பாக்கு கொழுந்து வெத்தல போட்டா வாய் மணக்கும், அவ்வளவுதாங்க கொள்கை. காரி துப்புறானா இல்லையா எல்லாரும்? சமத்துவ மக்கள் கட்சினா சமத்துவத்துக்காக நீங்க என்ன உங்களுடைய வாழ்நாள்ல ஒரு கனவு இருந்துச்சு, அதை நிறைவேற்றினீங்களா? நீங்க மாமியார் என்ன சொன்னாரு? சரத்குமாரோட மாமியார் ஏன் இன்னும் முதலமைச்சர் ஆகலன்னு கேட்டாங்கல்ல. நீ போய் நேரம் போய் அங்கே போய் சேர்ந்துட்டீங்களே. இப்ப அண்ணாமலை இடத்த காலி பண்றதுக்கு போயிருக்கிறா. பாஜகவோட முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, சரத்குமார் தேசிய தலைமைக்கான ஒரு ஆளு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கமலாலயத்தை கைப்பற்றுற வேலையை வச்சுக்கிறாத, அதை கைப்பற்ற முயற்சி பண்ணதுனால தான் நான் கேடி ராகவத்தனுக்கு சூனியம் வச்சேன். பாஜகவுடைய வாக்கு வங்கி விடவும் அதிமுக வாக்கு வங்கி 1% கீழேங்கிறாங்க. ஏண்டா எங்க சேனல் முதலாளி அங்கே போய் கூட்டணியில் சேர்ந்துட்டாரா இல்லையா? என்னையா சொல்ற? மாநாடு போட்டோமா இல்லையா? என்ன மாநாடு போட்ட? பச்சைமுத்து மாநாடு பார்க்கலையா? காலி நாற்காலிகளினுடைய பிரம்மாண்ட மாநாடு 100 பேரை கூட்டிட்டு வர முடியல அவரால். கரும்பு விவசாயி சின்னம் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய பிரஜ ஐக்கிய கட்சி அப்படின்னு ஒரு கட்சி. இவங்களுக்கு பின்னாடி திமுக தான் இருக்கு அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இவ்வளவு காலமா யார் இற வச்சானோ அவன் பலியாடு அறுக்கிறதுக்கான நேரம் வந்து விட்டது. அதனால கரும்பு சின்னத்தை பறிச்சு கொண்டு வந்து வேற ஒன்று வச்சா. அப்ப கூட அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லாம எப்படி சசிகலா அம்மையார் தம் மீது வழக்கு போட்டு கட்சியை உடைத்ததற்கு திமுகவை காரணமா சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவர் ஒரு நாள் பாஜகவை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட கூட்டணிக்கு வந்தா கரும்பு விவசாய சின்னத்தை அவங்களுக்கு சின்னமா கொடுப்போம்னு சொல்றாங்க. அப்படி சேரும் பொழுது பார்த்தா அதுல திராவிட தெலுங்கு தேச கட்சி சேருது. தேர்தல் சின்னத்தை யார் தரணும்? தேர்தல் ஆணையம் தானே தரணும். ஆமா, ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க நாங்க தரணும். அதுக்கு அந்த கட்சிக்கு யாரு எந்த சித்தாந்தம்னா மோடி தான் எங்க தலைவருங்கிறேன். ஆமா, அப்ப பாஜக நினைத்தால்தான் கரும்பு விவசாயி சின்னத்திலே சீமான் போட்டியிட முடியும் என்பதை நேரடியாக அண்ணாமலை சொல்றதுக்கு பதிலா அவர் ஆள் வச்சு சொல்றாங்க. அவ்வளவுதானே. பாட்டாளி மக்கள் கட்சி இங்கேயா அங்கேயான்ற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. தேமுதிக என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியல. இது எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்த் புதைத்த உடனேயே ஒரு பெரிய ஒரு பேரரசி ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு கனவு நிலைக்கு வந்துட்டாங்க. 2.5% கீழே இருக்கிறாங்க. 1.5% தான் வாக்கு வங்கி இருப்பதாக கடைசி கட்ட தகவல் தெரிவிக்குது. நோட்டாவுக்கும் கீழே பாஜக, பாஜகவுக்கு கீழேயும் ஒரு கட்சியா தேமுதிக இருந்தா எப்படி சொல்லி கொடுப்பாங்க? வகை தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் நாளைக்கு நாளை மாறிட்டே இருக்கு. நேற்றைக்கு வரைக்கும் ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருந்த சரத்குமார் அவர்கள் இன்றைக்கு பாஜகவோட இணைகிறாரு, தன்னுடைய கட்சியை சேர்த்து இணைக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் இந்த கரும்பு சின்னத்தை ஒதுக்கலை அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருந்தது. திட்டமிட்டு ஒதுக்குவதாக சொல்லியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து. ஆனால் இன்னைக்கு அந்த கரும்பு விவசாயி சின்னம் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய பிரஜ ஐக்கிய கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. அவங்க தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் நிற்க போவதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குது அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜகவினுடைய துணை மாப்பிள்ளையாகத்தான் சீமான் இவ்வளவு காலமும் இருந்தார். துணை மாப்பிள்ளையுடைய வேலை முடிந்து விட்டது. துணை மாப்பிள்ளை ஒரு நாளும் மாப்பிள்ளை ஆக முடியாது. பாஜகவோடு அவர்கள் ஒரு மதவாதத்தை முன்வைத்து கொண்டு ஒரு அரசியலை அவர்கள் நடத்துகிற போது, அவர்கள் மத சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பை முன்வைத்து ஒரு அரசியலை நடத்துகிற போது, மொழி சிறுபான்மை மக்கள் மீதான வன்மத்தை கக்குகிற வேலையை சீமான் அவர்கள் செய்தார்கள். சீமான் பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி அரசியலை தொடங்கினாலும் அவர் சொந்த வாழ்க்கையிலே, அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே அவர் யாரை பின்பற்றுகிறார்னா ராஜபக்சேயை தான் பின்பற்றார். ராஜபக்சேனுடைய இனவெறி கோட்பாட்டை தான் அவர் பின்பற்றார். பிரபாகரனுக்கு இனவெறி கோட்பாடு இருந்ததா? பிற மொழி பேசுகிற மக்களை வெறுப்பாக பார்க்கிற பார்வை இருந்ததா? நிச்சயமா இல்லை. வேற சில முரண்பாடுகள் வருகிற போது கூட என்னன்னா, நம்மை காட்டி கொடுத்துட்டாங்க, நமக்கு எதிராக இருந்துட்டாங்க, அரசுக்கு உளவு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி சந்தேகம் இருந்திருக்கிறதே தவிர பிற சமூகங்கள் மீது தனிப்பட்ட வெறுப்பு கொண்டிருக்கிறாரா, வன்மம் கொண்டிருக்கிறாரான்னு கேட்டால் நிச்சயமாக வரலாற்று பூர்வமாக அவருடைய வாழ்க்கையில் அது இல்லவே. தாக்குதல் கூட இராணுவ தரவலங்களை தான் பண்ணுவார், மக்கள் இருக்கிற பகுதியில் பண்ண மாட்டார். ஆனால் அதற்கு நேர் எதிராக பிரபாகரன் பேரை சொல்லிக்கொண்டே ராஜபக்சேவினுடைய இன அரசியலை கட்டமைத்தவர் சீமான். சீமான் ஒரு இனவெறி அரசியல்வாதி. அவரை பாஜக தூபம் போட்டு வளர்த்தது.
அதாவது ஆட்டுக்குட்டி என்ன நினைக்கும்னா, நமக்கு கீரை போடுறாங்க, நமக்கு இறை போடுறாங்கன்னு அது நினைக்கும். இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடேன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நீ இவ்வளவு காலமா யார் இறை வச்சானா அவன் வந்து பலியாடு அறுக்கிறதுக்கான நேரம் வந்து விட்டது, அதனால கரும்பு சின்னத்தை பறிச்சு கொண்டு வந்து வேற ஒன்று வச்சான். அப்போ கூட அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லாம எப்படி சசிகலா அம்மையார் தம் மீது வழக்கு போட்டு கட்சியை உடைத்ததற்கு வந்து திமுகவை காரணமா சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அவர் ஒரு நாளும் பாஜகவை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாஜக அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் பாஜகங்கிறது ஒரு பிணந்திண்ணி கழுகு மாதிரி. அது எங்கெல்லாம் பிணம் விழுகிறதோ அங்கெல்லாம் அந்த பறவை அது கழுகு வட்டப்படும். அவர்களுக்கு மாநில அரசியல் கட்சிகள் உருப்படவே கூடாது. அது திமுக மட்டும் கிடையாது, அவங்களுக்கு மாநில உரிமைகளை மாநில அரசியலை பேசுகிற எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. காஷ்மீர் உடைச்சாங்களா இல்லையா? எங்கேயாவது யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக மாற்றுவான், மாநிலத்தை எங்கேயாவது யூனியன் பிரதேசமாக மாற்றி கேட்டிருப்போம். அது வரைக்கும் கேட்டால் வல்லரசு நாடுங்கிறான். கரும்பு விவசாயி சொன்னால் எங்களுக்கு தான் சொந்தம்னு சீமான் சொல்கிறாரு. விவசாயிகள் போராட்டத்தை அவர் கையில் எடுத்தாரா? டெல்லியிலே விவசாயிகள் போராடுறாங்கல்ல, எங்கள் சின்ன அதன் இவ்வளோ நாளாக பேசுனீங்கல்ல, நம்மாழ்வாருடைய கோட்பாடை பூரா உங்கள் கோட்பாடுன்னு சொன்னீங்கல்ல, அடுத்தவனுடைய கட்சியினுடைய கருத்துக்களை பூரா அடுத்தவனுடைய கொள்கைகளை பூரா தன்னுடைய கொள்கைன்னு சொல்கிறது யாருடைய பழக்கம்? பாஜக பழக்கம். சீமான் அதை தான் நம்மாழ்வார் சொன்னது. அவர் திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர். நான் அவருடைய கடைசி காலத்தில் அவர் வானகம் என்கிற இடத்துல வந்து அவருடைய குடியில் அமைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு நான் நேரடியாக சென்று அவரோடு உரையாடியவன், நான் வந்து உறவாடியவன். 3 நாள் பயிற்சி முகாமில் நான் முழு நாள் இருந்தேன். நம்மாழ்வாரினுடைய கருத்துக்கள் முழுக்க முழுக்க பெரியார் சிந்தனை கருத்துக்கள், பகுத்தறிவு கருத்துக்கள், முற்போக்கு சிந்தனை உள்ள கருத்துக்கள், இயற்கையை அழிக்கக்கூடாதுங்கிற கருத்துக்கள் தான். அதை பூரா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சீமான் மேடை தோறும் அதை அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதற்கு முன்பே பல பேர் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து தன்னார்வ தொண்டர்களாக பல பேர் பரப்பிட்டு இருந்தாங்க. திரைப்பட நடிகையாக இருக்கக்கூடிய ரோஹிணி அவர்கள் கூட அந்த கத்திரிக்காயில் வந்து இதை சேர்க்கக்கூடாது, செயற்கையான விஷயங்களை சேர்க்கக்கூடாது, அந்த டிஎன்ஏ எல்லாம் சேர்க்கக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞரிடத்தில் போய் வந்து அது எப்படி சொன்னாங்கன்னா, ஐயா நீங்கள் கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவீங்க, அதில் ஹைபிரிட் பண்ணக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன், நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு இன்றைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராகவும் திரைக்கலைஞராகவும் இருக்கிற ரோஹிணி அவர்கள் போன்றவர்கள்லாம் முன்னெடுத்து சென்றிருக்காங்க. அந்த இயற்கை விவசாயம், இயற்கை வாழ்வியல் சம்பந்தமானது அதை பல பேர் செய்கிறாங்க. பூ உலகின் நண்பர்கள், இவங்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்குது. பூ உலகின் நண்பர்கள் போன்றவர்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்குது. ஆனால் சீமான் தானே கையில் எடுக்கிறார். இன்னைக்கு அவருடைய கட்சி சின்னத்தை இன்னொருத்தன் கையில் எடுத்துட்டான். இல்லை, அதுக்கு பின்னாடி தான் திமுக இருக்குன்றாரு. அது எதனால் அதை சொல்கிறாருன்னா, இப்போ இந்த பாரதிய அந்த பிரஜ ஐக்கிய கட்சியோட கூட்டணியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் கரும்பு விவசாய சின்னத்தை அவங்களுக்கு சின்னமாக கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்படி சேரும் பொழுது பார்த்தா அதில் வந்து திராவிட தெலுங்கு தேச கட்சி வந்து சேருது. இப்போ கிட்டத்தட்ட இது திமுகவுக்கு தான் இது பின்னாடி இருக்குன்ட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சி பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் சின்னத்தை யார் தரணும்? தேர்தல் ஆணையம் தானே தரணும். ஆமாம், ஒரு அரசியல் கட்சி சொல்லுது நாங்கள் தர்றோம்னு. அதுக்கு அந்த கட்சிக்கு யார் வந்து எந்த சித்தாந்தம்னா மோடி தான் எங்கள் தலைவருங்கிறேன். ஆமாம். அப்போ பாஜக நினைத்தால்தான் கரும்பு விவசாயி சின்னத்திலே வந்து சீமான் போட்டியிட முடியும் என்பதை நேரடியாக அண்ணாமலை சொல்றதுக்கு பதிலாக ஒரு ஆள் வச்சு சொல்கிறாங்க, அவ்வளோதானே. இதில் என்ன அரசியல் இருக்கிறது? நேரடியாக நீ என்கிட்ட பேசாத, எனக்கு கீழே இருக்க பிஎட்ட பேசு. கலெக்டர்கிட்ட போய் நம்ம நேரடியாக எல்லாத்தையும் பேச முடியுமா? உதவியாளர் மூலமாக தானே போக முடியும். எல்லாத்திற்கும் ஒரு வழிமுறை வைத்திருக்காங்கல்ல. மந்திரியை பார்க்குறதுனா பிஏ பார்த்து தானே போக முடியும். அப்போ பாஜகவினுடைய அடுத்த கட்டத்திலும் ஒரு அமைப்புல இருந்து பேசுகிறாங்க. ஓ லெவல் இவ்வளோதான்ப்பா, உனக்கெல்லாம் நாங்கள் பேச முடியாதுங்கிறான். அப்போ கரும்பு விவசாய சின்னத்தை யார் முடக்கியது என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது. நாங்கள் நினச்சா கொடுப்போம்னு ஒருத்தர் சொல்கிறான். அப்போ நீ தேர்தல் ஆணையரா? தேர்தல் ஆணையமே சந்தி சிகித்து கிடக்கிறது. இந்த நிலையில் ஒரு கட்சிக்காரன் சொல்கிறான்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்? இவர்கள் விட்டு கொடுக்குற இடத்துல அவர் இருக்காரா? இப்போ இது பங்காளி சண்டை, கூட்டணி வச்சுக்கன்னு சொல்கிறாரு. அதாங்க பங்காளி சண்டைங்க. நான் சொல்கிறது நீ கேளுங்கிறான். இதில் என்ன கூட்டணி வச்சுக்கிறது? கூட்டணியே கிடையாது பேர். நான் சொல்கிறது நீ கேளியா? ஆதிக்கத்துக்கு அடிபணிங்கிறது தான். இதில் என்ன கூட்டணி இருக்குது? கூட்டணி என்பது சமத்துவமானது. கூட்டணி தான் போகவே மாட்டேன்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. அப்போ என்ன தான் பண்ணுவாங்க அவங்க கரும்பு விவசாய சின்னம் இல்லாமல்? அவர்கள் கூட்டணி ஜெயிக்கிறவன் தான் கூட்டணிக்கு போவான். அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான். அவன் ஜெயிக்கிறன்னு நினைக்கிறவன் தான் கூட்டணிக்கு போவான். வெற்றி இலக்கு இல்லைங்கிறவன் எப்படி கூட்டணிக்கு போவான்? இல்லை, இந்த நாடே அவருக்கு இலக்கா இருக்குங்க. அவர் இந்த நாட்டு என் கையில் கிடைக்கணுன்றாரு. அவர் இந்த நாடு ஒரு நாள் என் கையில் சிக்கிச்சு என்ன நடக்கும் பாருங்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு மேடை நாகரிகமா?
இந்த நாடு என்கிட்ட சிக்குச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இல்லை, மாற்றத்தின் அடிப்படையில் அதை சொல்கிறார் அவர். இதெல்லாம் சர்வாதிகாரத்தின் குரல், பாசிசத்தின் குரல். இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தின் குரலாக ஆகவே ஆகாது. இந்த நாடு ஒரு நாள் சிக்குச்சுன்னா இதெல்லாம் என்னது? கொடூரமான ஒரு உச்சத்தின் குரல் இது. அப்போ அவருக்கு தெரிகிறது தான் ஒரு ஜனநாயகவாதி இல்லை என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறாருங்கிறது அதுக்கு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுவார் அடுத்த கட்டமாக? அவருக்கு என்னதான் வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இப்போ போஸ்டர் அடித்து ஓட்டிகிட்டு இருக்காங்க சீமானுடைய ஃபோட்டோ வச்சு, சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் கட்சிக்காரங்களே போஸ்டர் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்த கட்டம் என்ன ஆகும்? அதிகாரத்தை அடைவது என்பது ஒரு நாளும் அவருக்கு இலக்கு கிடையாது. அவரை பொறுத்தவரையில் அணையாத பிரச்சனைகள், எரிந்து கொண்டே இருக்கிற பிரச்சனைகளை அவர் பேசி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகணும், வசூல் பண்ணணும், ஓட்டை பிரிப்பதை தவிர, வாக்குகளை சிதறடிப்பதை தவிர சீமானுக்கு அரசியல் கிடையாது. அவர் வாங்குற சதவீதத்தை அது வந்து திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு புதிய தலைமுறை வாக்காளர்கள், ஒரு இளம் தலைமுறை வாக்காளர்கள் 2K கிட்ஸை வந்து குறிவைக்கிறாரு. அவனை அரசியல் அற்றவனாக எப்படி வந்து இந்த விதை இல்லாத பழங்கள் வருதோ அது மாதிரி அரசியல் அற்ற ஒரு இளைஞர் கூட்டம் உருவாகிறான். அந்த கூட்டத்தை குறிவைத்து தானே விஜய் வர்றாரு. அதற்கு முன்னாடி சீமான், அவ்வளோதான். அதுதான் அர்த்தம். ஓகே, இப்போது சீமான் ஒரு புறம் இந்த மாதிரியான அரசியல் போயிட்டுருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வலுவாயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை வருது. என்னென்னா அதில் ஜான் பாண்டியன் உள்ளே இருக்கார், பல இவர் பச்சமுத்தவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், இவங்களை போன்ற கட்சிகள்லாம் உள்ளே இருக்குது. இது இல்லாமல் ஒரு கட்சியை தன்னை இணைக்குது, கூட்டணி மட்டும் வைக்கல, என் கட்சியை நான் பாஜக கூட வைக்கிறேன்னு சொல்லிட்டு சரத்குமார் அவர்கள் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோட சேர்த்து இணைக்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒவ்வொரு திருவிழாவிலையுமே திருவிழாக்குன்னு ஸ்பெஷலாக கடை போடுறவங்க இருக்கிறாங்க. திருவிழா அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சித்திரை திருவிழா வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ராட்டின சுத்திரன் வந்துடுவான், அதே மாதிரி சவு மிட்டாய்க்காரன் வந்துடுவான், பஞ்சு மிட்டாய்க்காரன் வந்துடுவான். இப்போ தான் பஞ்சு மிட்டாய்க்கு தடைங்கிறிய, பஞ்சு மிட்டாய்க்காரன் வந்துடுவான். நீங்கள் திருவிழா கடைன்னே ஒரு கடை இருக்குது. ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் கூட நீங்கள் ஏதாவது ஊர் திருவிழா நடந்துச்சுன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ராட்டின சுத்திரவன் வர்றது மாதிரி தேர்தல் திருவிழாக்களிலே வந்து போகிற கோமாளி இடத்திலே தான் சரத்குமார் இருந்தார். சரத்குமாரே அவருடைய கட்சிக்காரனே பார்க்க முடியாது. சினிமா ஷூட்டிங்கில் பார்த்தா தான். அவர்கிட்ட அரசியலே கிடையாது. அது நாடார் சமூகத்தில் வந்து வரலாற்று புகழ்மிக்க தலைவர்களாக இருந்த காமராஜர் போன்ற மகத்தான தலைவர்களுடைய இடத்துல தன் சமூகத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக வேறு தலைவர்கள் இல்லையே என்கிற ஏக்கம் இருக்குல்ல, அதை நிறைவு செய்வதற்காக என்ன பண்ணுறான்னா ஒரு வெகுஜன பாப்புலாரிட்டி உள்ள ஒரு லீடரை கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவரை கொண்டு வந்து சில பேர் வச்சான். அவர்களை இவர் ஏமாத்திட்டார். தன் சொந்த சமூகத்தை சரத்குமார் ஏமாத்திட்டாரு. ஏன்னா ஒரு நாராயணன் மாதிரி ஆளுகளாவது பொது பிரச்சனைகளுக்கு போய் உங்களால் சந்திக்க முடியும், கோரிக்கைகளை எழுப்ப முடியும், வணிகர் சங்க பிரச்சனைகளை விவாதிக்க முடியும். அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு விவாதிக்கிற இடத்திலாவது இவங்க இருப்பாங்க. நீங்க சரத்குமார் எளிதில் அணுக முடியுமா? ஒரு நடிகர் அப்படி அணுக முடியும். கொட்டிவாக்கம் பங்களால இருப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, சமீபத்தில் கமலஹாசன் கூட என்ன சொன்னாரு, பார்ட் டைமாக தான் இருக்க முடியும் அரசியலில். பிக் பாஸ் போக, நான் ஷூட்டிங் போக, நான் அந்த சில இடங்களுக்கு போக வேண்டியது. யார் இங்க முழு நேர அரசியல்வாதின்னு கேட்டார். முழு நேர அரசியல்வாதினா ஸ்டாலின் முழு நேர அரசியல்வாதியே, எடப்பாடியே முழு நேர அரசியல்வாதி தாங்க. சும்மா சொல்லுவார் விவசாயம் பார்க்குறேன், அவர் விவசாயம் பார்த்துருக்காரா நினைக்காது. அவரெல்லாம் முழு நேர அரசியல்வாதி தான். அரசியலில் முழு நேரம் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியல்வாதி. திருமாவளவனுக்கு வந்து தூங்குவதற்கு நேரம் இல்லை, ஓய்வுக்கு நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் முழு நேர அரசியல்வாதி இல்லையா? ஏதாவது இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பேசுறது மாதிரி ஒரு நாள் அரசியல் பேசிட்டா, ஒரு நாள் ட்வீட் பண்ணிட்டா, உடனே வந்து எக்ஸ் தளத்தில் வந்து நீங்கள் ஒரு கருத்து வெளியிட்டா நீங்கள் அரசியல்வாதி கணக்கில் வருமா? இதெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. ஓஷோதான் சொன்னார், தியானம்னா என்னன்னா தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதுன்னு. அதுதான் தேர்தலில் பண்ணிட்டு இருக்காரு கமலஹாசன். இப்போ சரத்குமாருக்கு வாங்க. சரத்குமார் இந்த மாதிரியான முடிவுக்கு என்ன காரணம்? அடிக்கடி அடமான கடைக்கு அலைய முடியாதவன் நகையை விட்டு விடுவது மாதிரி. மீட்க முடியலை, வித்துட்டாரு. இதில் என்ன இருக்குது அவருக்கு? அவர் மகன் மேலேயே என்னைய சோதனை இருக்குது. ஏற்கனவே வந்து போதைப் பொருள் வந்து கடத்தின வழக்கு சம்பந்தமாக வரலட்சுமியினுடைய மேனேஜர் வந்து அந்த பணத்தை வந்து இந்த அம்மாட்ட தான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன கேஸ் இருக்குது. கூப்பிட்டு மிரட்டிப்பாங்க. வயசான காலத்தில் சித்தப்பாக்குலாம் தேவையா அப்படின்னா, நடுராத்தில் 2 மணிக்கு தூக்கம் இல்லை, அந்த ராத்திரி 2 மணிக்கு செயற்குழுவை கூட்ட முடியுமா, பொதுக்குழுவை கூட்ட முடியுமா, ஜனநாயக ரீதியான உரையாடலுக்கு சாத்தியம் இருக்கா? இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. யார் செயற்குழுவை கூட்ட முடியும்னா, செயற்குழு இருந்தால் தானே கூட்ட முடியும். பொதுக்குழு உறுப்பினர் இருந்தால் தானே பொதுக்குழுவை கூட்ட முடியும்.
அதனால மனைவி கிட்ட கேட்டுட்டாரு. யாரும் இல்ல, கட்சியினுடைய ஒரே உறுப்பினர் ராதிகா கூப்பிட்டு கேட்டிருக்காரு, அந்த அம்மா சரின்னு சொல்லிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இல்லை, நீங்கள் ஒரே உறுப்பினர்ன்றீங்க, பல தொண்டர்கள் அதில் வந்து முரண்பட்டிருக்காங்க, இது சேரக்கூடாதுன்னு சொன்ன தொண்டர்களாக இருக்காங்க. அப்புறம் சேர்ந்ததுக்காக எங்கள் தாய் கழகம் செத்து போச்சுன்னு சொல்லி காசியில் போய் மொட்டடிச்ச தொண்டர்களாக இருக்காங்க. நீங்கள் ஒரே உறுப்பினர்ன்றீங்க. சரத்குமார் என்றைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சாரோ அன்றைக்கே அது செத்து போச்சு அந்த கட்சி. அந்த கட்சியினுடைய தொடக்க விழாவுக்கு மதுரையில் தான் தொடங்கினாங்க. விரகனூரினுடைய அந்த 4 சுற்றுச்சாலை இருக்கீங்க, ரிங் ரோடு பாங்க மதுரைக்காரங்க சுற்றுச்சாலை. அந்த ரிங் ரோடில் தொடக்க விழா நடந்தப்போ நான் மதுரையில் தான் இருக்கேன். நான் வேறொரு வேலையாக அந்த வழியாக கடந்து போகிறேன். என்னதான் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தல பொட்டாவா இமனக்கும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க எல்லாரும். சரத்குமார் பாட்டுன்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமாங்க, கட்சி கொள்கையே தாங்க. கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தல போட்டா வாய் மணக்கும், அவ்வளோதாங்க கொள்கை. துப்பிட்டு போயிட்டார்ல, இப்போ காரி துப்புறானா இல்லையா எல்லாரும். கட்சி மாநாட்டில் நடந்த பாட்டுங்க, ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. திமுக மேடையில் கூட இந்த மாதிரி பாடலாம் போட்டிருக்காங்க. அது விமர்சனம். திமுக மேடையில் மாநில சுயாட்சியும் பேசுவாங்க, இந்த மாதிரி ஆட்டமும் போடுவாங்க. இப்போ திருவிழா இருக்கு, கரகாட்டமும் ஆடுவாங்க, சாமியும் கும்பிடுவாங்கல்ல. வெறும் கரகாட்டம் ஆடிட்டு அப்படியே போயிடுவாங்களா? சாமி கும்பிடுறான்ல, 2 நடக்குதுல்ல. அவங்க மாநில சுயாட்சி பேசுவாங்க, திராவிட இயக்கத்தில் வந்து நீட் தேர்வை வந்து நாங்கள் ரத்து செய்வோம்னு பேசுவாங்க. அவங்க வேற விஷயங்களும் பேசுவாங்க. கூட்டத்தை கூட்டுறதுக்கு அந்த காலத்தில் நாகூர் அனிவா வந்து பாடுவார். அவரெல்லாம் இப்போ இல்லை, என்ன பண்ணுறது, இப்போ 2K கிட்ஸுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் டான்ஸ்லாம் சேர்த்து போடுறாங்க, அவ்வளோதான். ஒரு அரசியல் கட்சி வெகுஜன இயக்கம் 100% வந்து கொள்கையை வந்து நடைமுறையில் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். என்டர்டெயின் மட்டுமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் கொட்டைப்பாக்கு குடும்பத்தில் பாடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லைங்க. நான் அடிப்படையில் பெரிய கலை ரசிகன். நான் அதை மீறி நீ ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும்ல. சமத்துவ மக்கள் கட்சினா சமத்துவத்துக்காக நீ என்ன செஞ்சீங்க? ஏதாவது ஒரு சமத்துவத்தை நீ என்ன, உங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு கனவு இருந்துச்சு, அதை நிறைவேற்றினீங்களா? நீங்கள் உங்கள் மாமியார் என்ன சொன்னார், சரத்குமாரோட மாமியார் ஏன் இன்னும் முதலமைச்சர் ஆகலைன்னு கேட்டாங்கல்ல. நீ போய் நேராக போய் அங்கே போய் சேர்ந்துட்டீங்களே. இப்போ அண்ணாமலை இடத்த காலி பண்ணுறதுக்கு போயிருக்கிறா, என்னதுக்கு அங்கே போயிருக்கிறீங்க? பாஜகவோட முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, சரத்குமார் தேசிய தலைமைக்கான ஒரு ஆள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பிக்கு அந்த மாதிரி போயிடுவார், இந்த பக்கம் வராதரா அப்படின்னு அர்த்தம். நீ கமலாலயத்தை கைப்பற்றுற வேலையை வச்சுக்கிறாத. அதை கைப்பற்ற முயற்சி பண்ணதுனால தான் நான் கேடி ராகவத்தனுக்கு சூனியம் வச்சேன். பல பேருக்கு வச்சுருக்கேன் நான் சூனியம். நான் கூடவே இருக்கிற அமர் பிரசாத் ரெட்டியவே நான் பிடிச்சி கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஆள் நான் பழைய ஐபிஎஸ் ஆஃபீஸரு, எனக்கு அரசியல் தான் தெரியாதே தவிர ஆளை கிரிமினல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு தெரியுங்கிறத அவர் பலமுறை நிரூபிச்சிருக்கிறாரு. பல பஞ்சாயத்துக்களை கூட்டக்கூடிய, அதாவது 7 நாட்டு சனியன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதோட ஆக்டிவிட்டிஸ்னால் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அண்ணாமலை ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சாலே போதும். பம்புடுக்கிறது, குதர்க்கமாக பேசுறது, பத்திரிகையாளர்களை பார்த்து ஆபாசமான சொல்லாடலை வந்து பல்லுப்படாமன்னு பேசுறது, குரங்கு மாதிரி தாவரிங்கன்னு சொல்லிட்டு தாவறதுங்கிறது. அண்ணே அறிவாலயத்தில் பணம் வாங்கிட்டு வண்டிலாம், என்னமோ இவர் பெரிய புத்தர் மாதிரி. நீனே காசு கொடுத்து தான் கூப்பிடுற. நீ வச்சிருக்கிற யூடியூப் சேனலுக்குலாம் நீ வந்து எப்படி ஃபண்டு கொடுக்குறேங்கிறது உலகத்துக்கே தெரியும். நேற்று வரைக்கும் தமிழ் தேசியம் பேசினவங்களாம் இன்றைக்கி ஏன் உனக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கிறதுலாம், என்ன ஃபண்டு கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். வாங்கினவனுக்கும் தெரியும், கொடுத்தவனுக்கும் தெரியும், பார்க்குறவனுக்கும் தெரியும். வாங்கினதை நியாயப்படுத்தி அவங்க பேசியிருக்காங்கல்ல, குடும்பம் இருக்குல்ல வாங்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்னென்ன கோல்மால் பண்ணுறேங்கிறத உலகத்துக்கே தெரியுமே. நீ என்னமோ பெரிய வந்து புத்தர் மாதிரியும், நீ ஏதோ புனிதர் மாதிரியும், மாதா சிலைக்கு மாலை போட விடலைன்னா நான் மறியல் பண்ணுவேன்னு சொன்ன ஒரே தலைவன் அண்ணாமலை ஒரு ஆள் தான். எல்லாரையும் மன்னிக்கிற இயேசுநாதர் கர்த்தர் வந்து அண்ணாமலையை மன்னிப்பாரான்னு தெரியல. அவ்வளவு பாவங்கள் அந்த கட்சியில் இருக்கு. திமுக கூட்டணி பலுவாக இருக்குது அப்படின்றது, திமுக இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது. தொகுதிகளை எந்தெந்த தொகுதியில் நிற்க போறீங்கன்றது கூட போயிட்டுருக்கு. ஆனால் அப்படியே எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவில் இன்ன வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை பெருசாக நடக்கலை. ஆனால் வெளியில் வந்து ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு பேசுகிறாரு. யார் அந்த மெகா கூட்டணி? மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் போய் மிரட்டுறாப்புல, எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா தொலைச்சி போடுவேங்கிறாப்புல. அவர் பார்த்தாரு, புலிகளுக்காக தமிழ் தேசியம்லாம் பேசி பார்த்தாரு. அந்த தமிழ் தேசியத்து ஆளுகளே கண்டுக்கல அவரை. என்னடா தமிழ் தேசிய பொடியே, இந்திய ஜனநாயக பொடிடா நான் அப்படின்னாரு. போச்சா, இந்தியா முழுக்க ஜனநாயகத்துக்கான பொலிகளை அவுத்து விட்டாரா? போய் பூரா வந்து எம்ஜிஆர் அவருடைய கட்சியினுடைய அலுவலகத்தில் போய் ராயப்பட்ட ஆஃபீஸரை போய் பிராண்ட ஆரம்பிச்சிச்சு. பூரா சீட்டு கொடுக்குறியா இல்லையாங்கிறாரு. நீ என்னடா கொடுக்குறது, நான் தொகுதி வேலைக்கு போகிறேன்டான்னு போயிட்டாரு. அவரே போயிட்டார். அரசியலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாரு மன்சூர் அலிகான். அவரிடமிருந்து சில வேகத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
இது மூலம் நான் கோரிக்கை வைக்கிறேன். அதனால் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பது என்னென்னா, பாஜகவை விட நாங்கள் பெரிய கட்சி அப்படிங்கிறத நிரூபித்தா போதும். ஒன்றும் ஜெயிக்க போகிறதில்ல யாரும். சும்மா தேவையில்லாமல் வெயில் காலத்தில் அலைஞ்சிக்கிட்டு ஓட்டு கேட்க போயிட்டு பாஜக கை காசை வந்து வீணாக்காமல் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிறத அவங்க பிரச்சனை. அதனால் எடப்பாடி பழனிசாமி சேஃப்டியாக இருக்கிறாரு. என்ன இந்த டிவி சேனல்காரங்க வாங்கின காசுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அதிமுகவை விட கொஞ்சம் ஒரு சீட்டு கூட வரும்னு குசாமல் சோறு திங்கிற வாயால் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜக அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஆமாம், பொய் சொல்கிறாங்க. பாஜகவுடைய வாக்கு வங்கி விடவும் அதிமுக வாக்கு வங்கி 1% கீழேங்கிறாங்க. ஏண்டா எங்க சேனல் முதலாளி அங்கே போய் கூட்டணியில் சேர்ந்துட்டாரா இல்லையா? என்னையா சொல்ற? மாநாடு போட்டோமா இல்லையா? என்ன மாநாடு போட்ட? பச்சைமுத்து மாநாடு பார்க்கலையா? காலி நாற்காலிகளினுடைய பிரம்மாண்ட மாநாடு. 100 பேரை கூட்டிட்டு வர முடியல அவரால். 100 சேரை ஃபுல் பண்ண முடியல அவனால. நீங்கள் சொல்கிறது 100 சேரை ஃபில் பண்ண முடியல. ஆனால் அதே மடியில் அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே வரத்துக்கு கூட்ட நெரிசலில் உள்ளே வரவே முடியல அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டதா அண்ணாமலை அந்த மேடையிலே சொல்கிறாரு. அண்ணாமலை சரக்கடிப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவர் ஏன் நிதானம் தவறி இப்படி பேசினார் என்பதற்கு அவர் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். எனக்கு அதற்கான விளக்கம் தெரியவில்லை. ஏன்னா பகல்லையே வந்து ஒரு நல்ல பொதுக்கூட்டத்தில் பேசும்போதே காலி நாற்காலிகளே உங்களுக்கு வந்து கண்ணுக்கு நிறைஞ்சு தெரியுதுன்னா உங்கள் கண்களை சோதனையிட வேண்டும். கண் பரிசோதனை செய்வது அண்ணாமலைக்கு நல்லது. சரிங்க. இப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் இவர் மன்சூர் அலிகான் போயிட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சி இங்கேயா அங்கேயான்ற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. தேமுதிக என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியல. இது எப்படி பார்க்குறீங்க? தங்கள் தகுதிக்கு மீறிய ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆசை தேமுதிகவுக்கு அதிகம். ஒரே நாள் ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஒத்த பாட்டில் சினிமாவில் பணக்காரன் ஆகிறாங்கல்ல, அதே மாதிரி வந்து பிரேமலதாவுக்கு வந்து விஜயகாந்தை புதைத்த உடனேயே ஒரு பெரிய ஒரு பேரரசி ஆகிட்டோம் நம்ம அப்படிங்கிற ஒரு கனவு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால் யதார்த்தம் தெரியல. 2.5% கீழே இருக்கிறாங்க. 1.5% தான் வாக்கு வங்கி இருப்பதாக கடைசி கட்ட தகவல் தெரிவிக்குது. நோட்டாவுக்கும் கீழே பாஜகவுக்கு கீழேயும் ஒரு கட்சியாக தேமுதிக இருந்தால் எப்படி சீட்டு கொடுப்பாங்க? அதனால் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்களுக்கு கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி.